அன்றைக்கி இப்படி தான் காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லி கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேங்க. அப்புறம் மெனு மாறி போய் அதை ஸ்நாக்ஸாக பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன். இதோட கொஞ்சம் கூடுதலாக வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுட்டு, ஊற வச்ச கடலப்பருப்போட 2 பூண்டு சேர்த்துட்டு, அதோட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு, அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். அரைச்சி எடுத்து பருப்போட நம்ம ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை, கொஞ்சம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது அப்படியே வடையாக தட்டி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மனசு மாதிரி ஊற வச்ச கொண்டக்கடலை என்ன எப்படி ஸ்நாக்ஸாக மாறிச்சோ அதே ஸ்நாக்ஸ் வடையிலேருந்து இப்போ பக்கோடாவாக வந்து மாறிடுச்சுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பக்கோடா ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாகவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதை போல் ஏதாவது வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.